பிரைஸ் பீ தி காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த சங்கீத தியான வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாங்கள் 127ஆம் சங்கீதத்தை படித்து வருகிறோம். அதெல்லாம் சில காரியங்களை போன வாரம் கவனிச்சோம். என்ன கவனிச்சோம் என்று சொன்னால், அதாவது எருசலேமை குறித்து படித்தோம். எருசலேமை யார் ஆட்கொண்டிருந்தால் எபூசியர்கள். அப்போ அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு போல, ஒரு பயங்கரமான கட்டை போல அங்கே இருந்தாங்க. அந்த கட்டை உடைக்கிறதுக்கு, அந்த நுகத்தை முடிக்கிறதுக்கு தாவீதுங்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் வந்துதான் அந்த கோட்டையை பிடிக்க முடிந்ததுன்னு சொல்லி போன வாரம் படித்தோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நுகங்கள் இருக்கும்போது அபிஷேகம் தான் அதை முறிக்க முடியும், இல்லைங்களா? ரெண்டாவது சொன்னோம், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அதை முறிக்க முடியும். மூன்றாவது, சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. சபைக்கு வரும் பொழுது தேவன் அதிசயங்கள் வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி போன வாரம் கவனிச்சோம். ஸோ இந்த வாரம் என்ன கவனிக்க போகிறோம்? அதே வசனம் தான். அதில் முதல் வசனம் படிச்சிடுறேன். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியான. அப்போ தேவனுடைய ஆலயத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஸோ அந்த முதலாவது ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் தான் அந்த கூடாரம் போடப்பட்டது, சரிங்களா? அந்த வனாந்திரத்தில் தேவன் தன்னுடைய ஜனத்தோடு கூட தங்கி இருக்க வேண்டும். He wanted to dwell among his people. ஸோ அதனால தான் அந்த காரியத்தை துவங்கினாங்க. அப்போ தாவீது அவருக்கு ஆலயம் கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ இல்லப்பா, உன் மகன் சாலமோன் கட்டுவார். ஸோ அதே போல அவர் கட்டின இந்த ஆலயம் 587 இங்க இருக்கு. நான் இன்னொரு சரித்திரங்களை படிச்ச 6 பாபிலோனில் எடுத்து விட்டார்கள். அந்த தேவாலயத்தை முற்றிலுமா எடுத்து பனிமுற்றுகள் தான் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த தேவாலயம் போன அப்புறம் அந்த ஆலயம் போன பிறகு ரெண்டாவது ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. எப்பொழுது? அந்த ஜெருபாபேல், எஸ்ரா, நெகேமியா நாட்களில் 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிறைப்பிடித்து வந்த பிற்பாடு அது நடந்தது. ஸோ இந்த தேவாலயம் இந்த தேவாலயத்தை போல மகிமையாக இல்லாவிட்டாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை கொண்டு தம் ஜனத்துக்காக ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது, இல்லைங்களா? ஸோ இது எப்போ கட்டப்பட்டுச்சுன்னா, இது எப்போ இடிக்கப்பட்டுச்சுன்னா கிபி 70 ரோமர்கள் அதை இடித்து விட்டார்கள். இது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் படியே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லால் இடித்து, அதே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக நடந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, தேவாலயம் அங்கே கிடையாது. அப்போ ஒரு தேவாலயம் இப்போ இஸ்ரேலில் கிடையாது. 1948 தான் இஸ்ரேலே தேசமாக மாறினார்கள். அப்போ கவனிங்களேன், அப்போ ஒரே ஒரு அந்த ரெண்டாவது ஆலயம் கட்டினாங்க பார்த்தீங்களா, அதுல ஒரே ஒரு செவுரு மாத்திரம் இருக்குதான். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டின போது ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த 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 இடத்துல யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு சொன்னாங்க, இல்லைங்களா? இப்போ இந்த செவர்கிட்ட யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஒரு அம்மா சொல்றாங்க, அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஜெபிச்சாங்களாம் அந்த இடத்துல. அப்படிலாம் கர்த்தர் அந்த இடத்துல அதிசயங்களை செய்தார். ஒரு தேவனுடைய தாசன் ஜெபித்த ஜெபத்தை இன்றைக்கும் தேவாலயத்துல கேட்கப்படுது என்று சொன்னா அது எவ்வளவு ஒரு மகத்துவமான வல்லமையான காரியமா இருக்குன்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்க, சரிங்களா? இப்ப இனி என்ன நடக்கும்னா, இந்த உபதிரவ காலத்துல 3வது ஆலயத்தை அவங்க கட்டுவாங்க அதே இடத்துல. அதே இடத்துல கட்டும் பொழுது அது அந்த அந்தி கிறிஸ்துவன் ஆட்சியில அது அழிக்கப்படும் பொழுது அதை ரெனோவேஷன் பண்ணி அது 1000 வருஷ அரசாட்சியில அங்கதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய தலைநகரமாக எருசலேம் இருக்கும். இந்த தேவாலயத்திலிருந்து தான் தன்னுடைய ஆட்சியை அமைப்பார்னு சொல்லி நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. நம்முடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, சபை கூடி வருதலை. அப்ப சபையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்குள்ள வெறும் ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும், இல்லைங்களா? அப்போ புறஜாதிகள் அவங்கள வெளியில தான் இருக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து எந்த கல்வாரி சிலுவையில மரித்தாரோ, அந்த ஜீவனை சிந்தினாரோ, அப்ப இருதரத்தாரையும் சமாதானக்காரரை நம்மள உள்ள கொண்டு வந்துட்டாரு. கன்னியசுவன் காணியாற்றி புறம்பேர்ந்து என்ன இயேசு கிறிஸ்து சொன்னதுனால நாங்க சமீபப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம இப்போ எல்லாரும் இந்த தேவாலயத்துக்குள்ள கூடி சேர்வுதான் சபை. அப்ப அந்த சபைக்கு தேவன் தலைவராக இருக்கிறார். அப்ப அந்த சபை கூடுதல் விட்டுவிடக்கூடாது. ஏன் விட்டுவிடக்கூடாது? முக்கியமான விஷயம் சொன்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார், சரிங்களா? இப்போ கவனிங்க, இந்த காரியம் நீங்க படிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல, நான் விளக்குகிறேன். கவனமா கவனிச்சாதான் புரியும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்துல வெளியே தரத்தப்பட்டாங்க, இல்லையா? அப்போ அந்த நன்மை தீமை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை
எடுத்து அவன் மனுஷன் புசித்தரக்கூடாதுன்னு சொல்லி சுடரளிப்பட்ட இதையும் கேராபின் சேராங்களும் வச்சுட்டாரு கத்துறாங்க. அந்த சேராபின் தாண்டி யாரும் உள்ள போகவே முடியாது. அப்படி உள்ள போனோம்னா இவங்க கொண்டுடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தேவன் தன்னுடைய மக்களிடத்துல வரும் பொழுது இந்த தேவ கூடாரத்தை கொண்டு வருகிறார். அந்த கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா மகாபரிசுத்த ஸ்தலத்துல இந்த கேராபின் சேர்ந்து அந்த கிருபாசனத்தை பாதுகாக்கக்கூடியதாக வைத்திருந்தார். சரிங்களா? அப்போ பாருங்களேன், அப்போ பாருங்க இப்படி இருந்தது. இதே இந்த அதான் இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு சிம்பாலிக்கா கொடுத்துருக்குறாங்க. அப்போ கிருபாசனத்துக்கு நாம போகணும்னு சொன்னா நமக்கு இந்த பாருங்க இது இப்படி இருக்கு. அப்ப கிருபாசனத்துக்கு போகணும்னு சொன்னா இங்க பலியிடப்பட வேணும். இந்த பலி தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்யணும். அப்பனால தான் மாமிசத்தின் திரை வழியாய் கர்த்தர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு தந்து. அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிருபாசனம் தெரிகிறது. அதான் நம்ம இப்ப எங்க உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அதனாலதான் சபை கூடுதல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது தேவனுடைய கிருபாசனமாக நாங்க அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம சிந்தித்துக் கொள்கிறது அவசியமா இருக்கிறது. தேவாலயம் வந்து ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப பாருங்களேன், அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேரு நாதான் அபியூ. இவங்க யாருன்னு சொன்னா ஆரோனுடைய புத்திரர்கள். இவங்க ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இவங்க வந்து சீனாய் மலை அனுபவத்தை பெற்றவர்கள். எல்லாம் அறிந்த இவர்கள் தேவனுடைய சன்னிதானத்துல போகும் பொழுது அந்நிய அக்னியை கொண்டு போனாங்க. அப்ப தேவனிடத்திலிருந்து வந்த அக்னி அவர்கள் 2 பேரையும் அந்த ஸ்தலத்திலே கொண்டு போட்டது. சரிங்களா? அப்போ அது எங்க பார்க்கலாம்னா லேவியர் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். நம்முடைய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தம் என்ன அர்த்தம்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அப்ப நீங்களும் நானும் அந்த பரிசுத்தலத்தில் வந்து அமரும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவத்தின் மேன்மையை காத்துக்கொண்டு தேவனுக்காக இருக்கிறது அவசியமா இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த காலத்துல அதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொன்னா இது கிருபையின் காலமா இருக்கிறது. கர்த்தர் காணும் காணாதவரும் இருக்கிறாரு. நமக்கு டைம் கொடுக்கிறாரு. நம்ம மேல இரக்கமா இருக்கிறாரு. தயவா இருக்கு. இதை நம்ம அதை வந்து நம்ம லகுவா எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லைங்களா? அப்ப வருங்களேன், அப்ப இந்த காலத்துல கிருபாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற நாங்க தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்துருக்க நாங்க எப்படி இருக்கிறோமா? இந்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு ஒரு இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கர்த்தர் வசனத்துல தீமோத்தேயுல சொல்றாரு, செவி திணறுள்ளவர்களாய் மக்கள் இருக்காங்க. அது அவங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதான் அவங்களுக்கு செய்தியா கேட்கணும் ஆசைப்படுறதுனால தான் மக்கள் வந்து உட்காடுறாங்க. என்ன சொல்றாங்க? நான் நிறைய காசு கொடுக்குறேன், நான் வந்து எனக்கு வந்து இப்ப பரலோகத்தை அந்த நரகத்தை பத்தி எல்லாம் பேசாத, எனக்கு பயமா இருக்குது, நீ பாவம்னு சொல்லாத, நான் வந்து தவறான முடிவுகள் எடுத்து விட்டேன்னு சொல்லு. இப்படி அவங்க மக்கள் அவங்களுக்கு பிரியமானதை கேட்கிற ஒரு சபையா தான் இந்த காலத்துல இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் தேவசபை நம்ம கூடி வந்திருக்கிறோம். அப்ப நாங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த சபை கூட வரும்போது சொல்றாரு, தேவாலயத்துக்கு போகும்போது வாருங்கள், சந்தோஷமா வந்தேன். இதுல 100ஆம் சங்கீதத்துல கூட சொல்ல, enter into his gates with praise. அவருடைய சன்னிதானத்துல துதிகளோடு கூட வரணும், மகிழ்ச்சியோடு கூட வரணும், தேவனை ஆராதிக்கணும், ஆர்வத்தோடு வரணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற சந்தர்ப்பம் இல்லைங்களா? சோ அதுதான் கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். 2வது காரியம் பார்க்கும் பொழுது சபை கூடுதல் விட்டு விடக்கூடாது. எந்த காரணத்தோட சபை கூடுதல் விட்டு விடக்கூடாது பிள்ளைல அது வந்து ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. சபை மெம்பர்ஷிப் குறித்து நான் பேசல, தேவ பிள்ளைகளோடு இணைந்து இருக்கிறது, தேவனுடைய சபையோடு ஐக்கியமாக இருக்கிறது, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இந்த உலகத்துல வாழ்கிறதை கர்த்தர் விரும்புகிறார் தேவ பிள்ளைல. இதை ஏன்னு சொன்னா அவருடைய நாள் சமயமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்ன நோக்கத்தோடு வந்தீங்க? என்ன ஆயத்தத்தோடு வந்தீங்க? எப்பொழுதுமே அந்த சனிக்கிழமைனா இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு ஆயத்த ஜெபம் வைப்பாங்க. எதுக்கு? இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து அந்த ஜனத்தோடு கூட பேச வேண்டும் சொல்லிதான். அப்ப தேவஜனமே நீங்களும் நான் அந்த ஆயத்தத்துக்குள்ள வரும்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்போ தேவ பிள்ளைல கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த வருகையில் நாங்கள் காணப்படத்தக்கதாய் நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். கண்களை முடி ஜெபிக்கலாமா? அந்த ஆலயத்துக்கு எவ்வளவு நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறீங்க, எச்சரிக்கையா இருக்கிறீங்க என்கிறத சிந்தித்து பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். எதற்காக வருகிறார்? சபையை அழைத்துக் கொள்ள முடியாதுன்னு கத்திருக்கிறார். சபை மனவாட்டியாக இருக்கிறது. அப்ப ஆண்டவரை சொல்லுவீங்களா, ஆண்டவரை இன்னும் பயபக்தியோடு கூட கர்த்தர் ஆலயத்துக்கு நான் வர முடியாகும், தேவ தனத்தோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாகும். அந்த ஆலயத்துக்குள்ள வந்து உட்காரும் பொழுது நான் மகாபரிசுத்தத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், கிருபாசனத்துல வந்து இருக்கிறேன், தேவனோடு கூட பேசுவேன்னு சொல்லி ஆர்வமா இருக்குவேன்னு சொல்லி எனக்கு உதவி செய்ய சொல்லி ஜெபிக்கலாமா? தேவ பிள்ளைல கண்களை முடி ஜெபிப்போம். அன்பான இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட
இந்த சின்ன சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை கதைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்காக மகா பரிசுத்தலத்தை திறந்து வைத்திருக்கிறீர். உங்க ரத்தத்தினால எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறீர். எங்களுக்கு புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை தெரியப்படுத்தியிருக்கிறீர். இப்படிப்பட்ட மேலான அனுபவங்களை நாங்க கண் திறக்கப்பட்டவர்களாக என் தேவனே உண்மை நோக்கி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. பயபக்தியோடு கூட ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக நாங்கள் விழுந்து பணிந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு கிருபை செய்வீராக. அந்த ஆயத்தங்களை செய்து கொண்டு வர முடிய கிருபை செய்வீராக. கருத்தோடும் ஆவியோடும் நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரை பாடவும் கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இன்று வந்திருக்கிற ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தேவ பயம் உண்டாவதாக. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளும் அசதியான எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். தேவ பிரசனத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தாமுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. செய்து கொடுக்கிற தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிகுதியான ஆராதனை கர்த்தர் பொறுப்படுப்பீராக. மகிமையை எடுத்துக்கொள்ளுங்க. தேவ ஆலயம் சொல்லும் பொழுது பயத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தரை தொழுது கொண்டு உங்க சமூகத்து வர கிருபை செய்யுங்க. மனப்பட்ட சபைக்காக நீங்க வரப்போகிறீங்க. வருகளை காணப்படத்தக்கதாய் கர்த்தரை ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை யாவுமுக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God. Praise be to God.